15 ஆண்டுகளாக நைஜீரிய தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செத்து மடிந்ததை செய்தியாகத்தான் நாம் பார்த்தோமே ஒழிய அவர்களுக்காக உதவ உலகெங்கிலும் யாரும் எழும்பவில்லை. ஆனால் திடீரென்று இப்பொழுது நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை நைஜீரிய தேசத்தில் பாதுகாக்கும்படியாக அவர்களை கொலை செய்கிறவர்களுக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்தை அங்கே இறக்கி இருப்பதை நாம் அங்கே செய்திகளில் நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் பிரதமர் அவர்களும் கூட உலகத்தில் எங்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்றும் இந்த நைஜீரிய தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இறங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உலக சரித்திரத்தில் 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாங்களும் வருவோம் என்று இஸ்ரவேல் தேசம் வருகிறது என்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஜெபத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும். கர்த்தருக்காக தேசங்களிலே சமாதானம் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உலகமெங்கிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆம், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் எருசலேமை போல பாதுகாப்பார். உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு தீங்கும் வரவிட மாட்டார். தைரியமாக இருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.